நீங்க என்ன செஞ்சிட்டு உள்ள வந்தீங்க? சிவங்கோயில் லிங்கத்தை திருடிட்டு ஜம்ப் பண்ணி சிவரேறி குதிச்சாரு அப்படின்னு பத்திரிகையில செய்தி வந்தது. அது இவர்தான். இவர் பேரு ஜம்ப் லிங்கம். எத்தனை மாசம்? 9 மாசம். உங்க சம்சாரத்துக்கு கேட்கல, உங்களுக்கு கேக்குறேன். எனக்கும் 9 மாசம் தான். மாச கணக்குல ஜெயில இருக்கிறதுக்கு வருத்தப்படாதீங்க. நம்ம நாட்டு தலைவர்கள்லாம் வருஷ கணக்குல ஜெயில இருந்திருக்காங்க. இந்த ஒண்ணு வருது பாத்தியா, மூங்கி தப்பில ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு. ஏண்டா நம்ம தான் தப்பு பண்ணிட்டு உள்ள வந்திருக்கிறோம், இவர் ஒண்ணுமே பண்ணாம உள்ள இருக்காரு. எலும்ப எண்ணிடுவேன். எங்க எண்ணுங்க பாக்கலாம். எலும்பு என்னங்க, நாங்க கம்பி எழுறோம். இருக்கிறது 7 கம்பி. அது எத்தனை நாளைக்கு என்றது? ஏண்டா பல்லு வலியா? நீங்க அருவி கொழுந்துனே கிள்ளி வாயில போட்டுக்க. வாயில எவனோ அடுப்பத்த வச்சிருக்கான். வார்டன் சார், இவர் உடல் இருக்கிற நிலைமையை பார்த்தா இன்னும் 8 நாள்ல சொல்லாம கம்பி வழியா வெளியே வந்துருவார். இவரை மட்டும் ஜல்லட போட்ட கதவுல அடைங்க. நீங்க எங்களுக்கு புத்தி சொல்றீங்களோ? விலகிய யாரையாவது புல்லு புல்லு சொன்னா கிணறு தோன்றது. ஏன் அழுகுற? எங்க சித்தப்பா ஞாபகம் வந்துச்சுங்க, அதான் அழுகுறேன். ஞாபகம் வந்தா லெட்டர் போட்டு வர வச்சு இங்க பார்க்க வேண்டியதானே? செத்து போயிட்டாருங்க. எப்படி செத்தாரு? கொலையாகி செத்து போயிட்டாருங்க. கொலையாளிய பிடிச்சாச்சா? கண்டுபிடிச்சாச்சுங்க. இப்ப எந்த ஜெயில இருக்கான்? இங்கதாங்க இருக்காரு. இங்க என்ன எனக்கு தெரியாம யாராவன்? நான் தாங்க. இதுக்கா இவ்வளவு நேரம் இழுன்னு இழுத்த? பொழுது போலீங்க, அதான் கதை கொஞ்சம் இழுத்து சொன்னேன். அதுக்காக எதுல எடுக்கிறதுன்னு ஒரு விவஸ்தை வேண்டாம்? உன்ன மாதிரி உதவாக்கறங்களை எல்லாம் சரி கட்டுறதுக்கு நாளைக்கு புது சூப்பரண்ட் வர்றாங்க, அவங்க கவனிச்சுக்குவாங்க.